வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். யாழ்ப்பாணம் நெல்லையாதீன குரு மகா சன்னிதானம் இறைபடம் அடைந்தமைக்கு சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லையாதீன இரண்டாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரியார் இறைபதம் அடைந்தமைக்கு சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் கண்ணீரஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம் என இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனத்தினுடைய இரண்டாவது குரு மகா சன்னிதானமாக திகழ்ந்த ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பூரணத்துவ சிவசாட்சியம் அடைந்துள்ளார்கள் என்ற செய்தி இலங்கை வாழ் சைவ மக்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே சைவ மக்கள் எல்லோருக்கும் ஒரு வேதனை தருகின்ற செய்தி. அவர்கள் கடந்த 45 ஆண்டுகளாக நெல்லை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானமாக திகழ்ந்து பல்வேறு ஆலய கும்பாபிஷேகங்கள் உற்சவங்களிலே கலந்து சிறப்பித்தவர்கள். முதலாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களினாலே ஆரம்பிக்கப்பட்டது இந்த நெல்லை ஆதீனம். அவருடைய சமாதி அடைந்த பின்பு இரண்டாவது குருமகா சன்னிதானமாக இவர்கள் பீடமேறினார்கள். அவருடைய மறைவு சைவ உலகிற்கு பேரிழப்பாகும். சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் எமது கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.